வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். நேற்று நைட் தான் லாக்டவுன் படம் பார்த்தேன். நமக்கு லாக்டவுன் என்னன்ட்டு நமக்கு இந்தியாவில் இருக்கவருக்கு லாக்டவுனில் என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, எப்போ கடைகள் மூடினாங்க, எப்படி ரோட்ல எல்லாம் நடமாட முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அனுபவிச்சிட்டோம். 1.5 மாதம் 2 மாதம். அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுட்டு இந்த டைமில் வெஜிடபிள் வாங்கிக்கலாம், இந்த டைமில் இது பண்ணிக்கலாம், லிமிட்டெட் டைம் கொடுத்துருந்தது கவர்மெண்ட். யார் ரோட்டில் நடந்து போனால் கூட போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க, மாஸ்க் போட்டிருக்கணும். பட் அந்த டைமில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு 50 பேர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு. ஸோ சாப்பாடு வேணும்ன்ட்டு நாங்கள் எல்லா அம்மா உணவகம் திறந்துருந்தது. நாங்கள் எல்லாம் போனால் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஹெல்ப் பண்ணுறவங்க, நல்ல மனிதர் நிறைய இருக்காங்க. ஒரு 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 30-40 பேர். நான் டெய்லி போய் எல்லார்கிட்டையும் பாக்கெட் வாங்கிட்டு போய் வச்சுடுவேன். ரூமில் இந்த வெளியே வராத வரைக்கும் நானே எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு டீ சாப்பிட்லான்ட்டா 4 கிலோமீட்டர் நடந்து வரணும். அங்கே எல்லாம் கடையெல்லாம் மூடிட்டாங்க, போலீஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு. ஓகே, அது எனக்கு என்ன லாக்டவுனில் என்ன பிரச்சனைன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி தான் ஒரு சப்ஜெக்ட். அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். லாக்டவுன் படத்தில் என்ன நடக்குதுன்ட்டா, அனுபமா பரமேஸ்வரன் ஒரு மலையாள ஆக்ட்ரஸ். அவங்க இப்போ கூட மாரி செல்வராஜ் படத்தில் நடிச்சிருக்காரு. லேட்டஸ்ட்டாக வந்த மாரி செல்வராஜ் படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு. திருஷ்யம்ல கூட நடிச்சிருக்காங்க. அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க நினைக்கிறேன். இந்த பொண்ணு ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிறான். வேலை தேடிட்டு இருக்கிறான். வேலை கிடைக்கல. அப்போ இவரை இப்போ நமக்கு வேலை கிடைக்கலன்ட்டு நாங்கள் 4 பேர் கேட்டு பார்க்குறோம் இல்லையா? இப்போ நமக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கலன்ட்டு ஆம்பளை பொம்பளை ஒரு 10 பேரை கேட்டு பார்க்குறோம். அதில் நல்லவங்களும் சந்திக்கிறோம், மோசமானவங்களுக்கு கூட சந்திக்கிறோம். அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒருத்தர் நான் வேலை வாங்கி தர்றேன், நீ ஒரு பார்ட்டிக்கு வான்னு சொல்கிறாரு ஒரு குரூப். சரி நமக்கு வேலை கிடைக்குது இல்லையா, பார்ட்டிக்கு போனால் என்னன்ட்டா, இவ குடிக்க மாட்டான், ஃபோர்ஸ் பண்ணி இவளை குடிக்க வச்சுருக்காரு. இவளை குடிக்க வச்சுட்டு இவ ரொம்ப போதை ஆகிட்டு அங்கே இருக்கிறவங்க யாரோ இவளோட செக்ஸை பழகிடுறாரு. இவளுக்கு அவ யாரோட படுத்தன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு மொபில இருப்பான். அந்த பொண்ணுக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வர்றான். ஒரு 2 months இருக்குன்னு கோவிட்க்கு. அந்த டைமில் 2-3 months இருக்குன்னு இருக்கிறேன் கோவிட்க்கு. அந்த டைமில் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வயிறெல்லாம் உப்ப ஆரம்பிச்சிச்சு, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. சார்லி அப்பாவை நடிக்கிறாரு. இவளுக்கு ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்போ பார்த்தா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், நல்ல தோழி. இவகிட்ட யாருக்கு சொல்லணும் என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. சரி, என்கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும்போது நமக்கு போய் இது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்ட்டு ட்ரை பண்ணுறேன். அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, என்கிட்ட இந்த மாதிரி விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்குன்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லவே மாட்டான். ஃப்ரெண்டோட அங்கே இங்கே மெடிக்கல் ஷாப்க்கு அங்கே இங்கே டாக்டர் பார்க்கறதுக்கு போயிட்டே இருப்பான். அந்த டைமில் கொஞ்சம் மோசமான டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ 40,000 கேட்பாங்க, 50,000 கேட்பாங்க. அவள் அந்த பணம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அங்கே இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவான். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டைமில் என்ன நடக்குதுன்ட்டா, ஃபுல் பணம் வராது. அதனால என்ன பண்ணுறோம், அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க கோல்டு வளையல் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அந்த டாக்டருக்கு பணம் பே பண்ணுறான். ஃபஸ்ட்டு டாக்டர் ஏமாத்திடுவான். பணம் வாங்கிட்டு 30,000 ரூபாய். அவன் மறுபடியும் ஃபோனை எடுக்க மாட்டான். செகண்ட் டாக்டர்கிட்ட போகிறான். அவன் 50,000 நினைக்கிறேன். அந்த பணம் ஃபஸ்ட்டு 1 lakh கேட்குறான். அதுக்கப்புறம் 50,000 ரூபாய் பேசுறது. இந்த தோழி எப்பவும் கூடவே இருப்பான். இவக்கு ஃபாதருக்கு மதருக்கு இந்த விஷயம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ கடைசியில் ஆப்ரேஷன் எல்லாம் ஆகிடும். அவங்க அப்பா கேட்குறாரு, என்னமோ எப்போ பார்த்தா ஃபோனில் யாரோடையோ பேசிகிட்டே இருப்பேன். யாரோ ஒருத்தர் வழியில் பார்த்தவங்க போய் சொல்லிடுறாரு, உங்கள் பொண்ணு யார்கிட்டயோ அந்த வளையல் கொடுத்துட்டு இருந்தா,
அவரை அவளை ஃபோட்டோ எடுத்தார் அப்படி இப்படின்ட்டு. அப்போ சார்லி அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அப்படி அம்மா வலையில் திருடிட்டு எடுத்துகிட்டு போய் எதான பண்ணோன்ட்டு, அப்படி என்னமோ உனக்கு என்ன கஷ்டம், நம்மக்கிட்ட ஏம்மா சொல்லு அப்படி எல்லாம் சொல்கிறாரு. கடைசியில் ஆல்சோ இடையில அனுப்பமா சூசைட் பண்ணுறது கூட ட்ரை பண்ணுறோம். அது வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் என்ன விஷயம்ன்ட்டு சொல்லியிருக்க மாட்டோம். கடைசியில் இந்த ஆப்ரேஷன் பண்ண செகண்ட் டாக்டர் இவளோட செக்ஸ் கூட பழகிருப்பான். ஒரு சீனில் கேட்பான், நீ என்னோட செக்ஸ் பழகிட்ட நான் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன்ட்டு. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்கிறான், அந்த பொண்ணு சூப்பர், இப்போ பெட்டில் ரொம்ப நல்லா இருந்தான்ட்டு. ஸோ ஒரு லாக்டவுன் மாதிரி டைமில், கிளினிக் இல்லாத டைமில், ஹாஸ்பிட்டல் இல்லாத டைமில் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சுன்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அனுப்பமா ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறான். ஒருவேளை இந்த வருஷம் அவார்டு கொடுத்தா அவளுக்கு கூட, அனுப்பமா கூட இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுக்கலாம். படம் கொஞ்சம் சோகமாக இருக்குது, ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது. ஆனால் இது ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆகிடும்ட்டா, இப்போ இருக்கிற மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் செக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸை வச்சுருப்பாங்க. நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் பழகினா கூட, நான் ஆம்பளை, நான் ப்ரெக்னென்ட் ஆகுறதில்ல, ஆனால் பொண்ணுங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாரு. பட் அது மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் அதுக்கு ஏதோ மெடிசன் அது இது எல்லாம் இது பண்ணி எல்லாம் ரொம்ப போல்டாக இருக்காங்க. ரொம்ப தைரியமாக அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சமாளிக்கிறாரு. ஒன்றும் தெரியாத ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு இப்படி ஆனால் அவள் அது எப்படி சமாளித்தான், என்னென்ன கஷ்டப்பட்டான் அன்றுதான் இந்த படம். நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இல்லை சார்லி அந்த பொண்ணு அப்பாவை நடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் இது ஒரு மெசேஜ், ஒரு சோஷியல் மெசேஜ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக படம் பாருங்கள். கொஞ்சம் லெங்க்த்து குறைச்சிருக்கலாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்கு சாங்ஸ் நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி. சத்யேந்திரா பேசிகிட்ருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இவ்வளோ நாளும் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சத்யேந்திரா.